viewers, welcome to my channel EC63. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12ஓட சாப்டர் 12 ட்ரூத் டேபிளோட எல்லா இதுவும் சேர்ந்த மாதிரி நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் போடுவாங்க, இதை நெகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நெகேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ட்ரூவாக இருந்த இப்போது பி வந்து ட்ரூ ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நெகேஷன் பியில் வந்துட்டு இங்கே ட்ரூ இருந்தால் நெகேஷன் பி ஃபால்ஸு, இங்கே ஃபால்ஸ் இருந்தால் நெகேஷன் பி ட்ரூ. ஸோ அதாவது நெகட்டிவ் ஆப்போசிட்டாக எழுதணும். இதுதான் இந்த நெகேஷனோட வேல்யூ. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் வந்து இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் சிம்பிள் மாதிரி போடுவாங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பி கன்ஜங்ஷன் கியூ, இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா பியும் கியூவும் ஃபார்ம் பண்ணிடுவீங்களா நீங்கள்? இப்போது இங்கே பிக்யூ 2 ஆல்ஃபபெட் தான் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு 4 ரோ வரும். ஸோ பியில் 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், கியூவில் 1 ட்ரூ 1 ஃபால்ஸ் அப்படி போட்டுருவீங்களா? ஸோ பி கன்ஜங்ஷன் கியூ அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கன்ஜங்ஷனும் டிஸ்ஜங்ஷனும் பண்ணுறப்போ ட்ரூவை 1ன்னு எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஃபால்ஸை வந்து 0ன்னு எடுத்துக்கோங்க. இப்போது கன்ஜங்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுவீங்க, அதாவது பியோடதும் கியூவோடதும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. இப்போது இது 1, இதுவும் 1, ஸோ 1 × 1 1 தானே, அதனால் ட்ரூ. அடுத்தது இது 1, ஃபால்ஸ்னா 0, 1 × 0 0, அதனால் ஃபால்ஸ் போட்டுருவீங்க. 0 × 1 0, ஸோ ஃபால்ஸ் போட்டுருவீங்க. ஸோ அவ்வளோதான். கன்ஜங்ஷன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ட்ரூவை 1 ஃபால்ஸை 0ன்னு எடுத்துகிட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட போகிறீங்க. இதே டிஸ்ஜங்ஷனில் ட்ரூவையும் 1ன்னு எடுத்துக்கோங்க, ஃபால்ஸையும் 0ன்னு எடுத்துக்கோங்க. அதே போல் தான். ஆனால் டிஸ்ஜங்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆட் பண்ணுவீங்க. ஸோ இது 1 + 1 அது 1 அப்படின்னு எடுத்துக்கணும், ஓகேவா? ஸோ அப்போ அது ட்ரூ. 1 + 0 1 தான், ஸோ ட்ரூ. 0 + 1ம் 1 தான், ஸோ ட்ரூ. 0 + 0 0, ஸோ அதனால் ஃபால்ஸ், ஓகேவா? ஸோ நெகேஷன்னா ஆப்போசிட்டாக எழுதணும், கன்ஜங்ஷன்னா மல்டிப்ளை பண்ணணும், டிஸ்ஜங்ஷன்னா ஆட் பண்ணணும், ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து கண்டிஷ்னல். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி சிங்கிள் ஏரோ போட்டிருப்பாங்க, பி கண்டிஷ்னல் கியூ, ஓகேவா? இப்போ நம்ம ட்ரூத் டேபிள் போட்டுட்டோம். இதில் எப்படின்னா பி கண்டிஷ்னல் கியூ அப்படின்னா ஃபஸ்ட்டு பியில் ட்ரூ வரணும், கியூவில் ஃபால்ஸ் வரணும், ஓகேவா? அதை பாருங்கள், பி ட்ரூ வரணும், கியூ வந்து ஃபால்ஸ் வரணும். அப்போ தான் பி கண்டிஷ்னல் கியூ வந்து ஃபால்ஸ் ஆகும். அதாவது டிஎஃப் வந்தால் தான் நீங்கள் எஃப் போடணும். இதில் எப்படி ஆர்டர் மாறி வந்தாலும் நீங்கள் ட்ரூ தான் போடணும், புரியுதா? ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபால்ஸ் போடணும். இப்போ சப்போஸ் இதில் வந்து நான் கியூ கண்டிஷ்னல் பி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, கியூவில் ட்ரூ வரணும், பியில் வந்து ஃபால்ஸ் வரணும். இங்கே அந்த மாதிரி வரலை, அதனால் நீங்கள் என்ன போட்டுருவீங்க? ட்ரூ போட்டுருவீங்க. ட்ரூ ஃபால்ஸ் அப்படி வரலை, ஸோ ட்ரூ போட்டுருவீங்க. ட்ரூ ஃபால்ஸ் வருது, ஸோ ஃபால்ஸ் போடுவீங்க. இதுவும் ட்ரூ ஃபால்ஸ் வரலை, அதனால் நீங்கள் ட்ரூனே போட்டுருவீங்க. ஸோ கண்டிஷ்னல்னால் ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் மட்டும்தான் ஃபால்ஸு, ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து பை கண்டிஷ்னல், அதாவது இந்த மாதிரி டபுள் சைடு ஏரோ போட்டிருப்பாங்க. இப்போ பை கண்டிஷ்னல் வந்து ரொம்ப ஈஸி. அதாவது ட்ரூத் வேல்யூ ஒரே போல், அதாவது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ போட்டுடணும், ஓகேவா? ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் நீங்கள் ட்ரூ போட்டுடணும். அதாவது சேமாக இருந்தால் ட்ரூ போடணும், வேறு வேறு இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் போட்டுடணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ட்ரூ ட்ரூ இது சேமாக வந்திருக்கு, ட்ரூ போட்டிருக்காங்க. இது ட்ரூ ஃபால்ஸ் வேறு வேறு வந்திருக்கு, ஃபால்ஸ் போட்டிருக்காங்க. இதுவும் வேறு வேறு வந்திருக்கு, ஃபால்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே சேமாக வந்திருக்கு, ஃபால்ஸ் ஃபால்ஸ்ன்னு வந்ததால் ட்ரூ போட்டிருக்காங்க. ஸோ கண்டிஷ்னலில் பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சேமாக வந்துச்சுன்னா ட்ரூ போட்டுருவீங்க, ஓகேவா? சாரி, பை கண்டிஷ்னலில் பொறுத்தவரை ஒரே மாதிரி, பை அப்படின்னா டபுள்ஸ், ஸோ ஒரே மாதிரி வந்தால் தான் நீங்கள் வந்து ட்ரூ போடணும், ஓகேவா? பை கண்டிஷ்னல்னால் ரெண்டுமே டபுள்ஸாக இருக்கணும். 2 ட்ரூ வந்தாலும் ட்ரூ தான், 2 ஃபால்ஸ் வந்தாலும் ட்ரூ தான், ஓகேவா? இது மாதிரி ஒரே ஒரு சம்மு தான் இருக்குது நம்மளுக்கு. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஓஆர், எக்ஸ்க்ளூசிவ் ஆர், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேமாக இருந்தால் ஃபால்ஸ் போடுறாங்க. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பை கண்டிஷனலில் எப்படி படித்தோம்? சேமாக இருந்தால் ட்ரூ போடணும்னு சொன்னோம், ஓகேவா? இது வந்து
அதுக்கு ஆப்போசிட்டு. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்றப்போ சேமாக இருந்தால் ஃபால்ஸ் போடணும், ஓகேவா? ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா ட்ரூ போடணும். இது மாதிரி ஒரே ஒரு சம்மு தான் இருக்குது. இதோ எக்ஸாம்பிள் 12.16 மட்டும்தான் இந்த மாடலில் இருக்குது. இது டிஃப்ரெண்ட்டான சம்மாக இருக்கிறனால எதுக்கும் கேட்பாங்க, அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ 3 டாப்பிக்கு சேர்ந்தா போல் படிச்சிடலாம். தாத்தலோகின்னா ஃபைனலாக லாஸ்ட் காலம் எல்லாமே ட்ரூ வந்தால் தாத்தலோகி, லாஸ்ட் காலம் எல்லாமே ஃபால்ஸ்ன்னு வந்துச்சுன்னா கான்ட்ரடிக்ஷன், லாஸ்ட் காலமில் ட்ரூவும் ஃபால்ஸும் கலந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டின்ஜென்சி, ஓகேவா? இதுக்கு சிம்பிள் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் நம்மளுக்கு பேர் தான், வேர்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. தாத்தலோகி சொன்னாங்கன்னா லாஸ்ட் காலம், அந்த சம்மோட லாஸ்ட் காலமை போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரூவாக இருந்தால் தாத்தலோகி, எல்லாமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கான்ட்ரடிக்ஷன். ஆனால் லாஸ்ட் காலமில் ட்ரூவும் ஃபால்ஸும் கலந்து வந்திருந்ததுன்னா அது வந்து கண்டின்ஜென்சி. இந்த 3 டாப்பிக்குமே ரொம்ப ஈஸி. ஃபைனலாக இதை பார்த்திங்களா, அதோ இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதாவது இதுனா ஈக்குவலன்ஸ், ஈக்விவேலன்ஸ், ஓகேவா? ஸோ ஈக்விவேலன்ஸ்னால் இது எல்ஹெச்எஸ் பார்ட் மாதிரி எடுத்துக்கோங்க, இது ஆர்ஹெச்எஸ் பார்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது எல்ஹெச்எஸ் பார்ட்டோட ஆன்சரும் ஆர்ஹெச்எஸ் பார்ட்டோட ஆன்சரும் ஒரே மாதிரியே வரணும், ஓகேவா? இப்போ பாருங்கள், இது எல்ஹெச்எஸ் பார்ட்டு, இது வந்து ஆர்ஹெச்எஸ் பார்ட்டு. இது பாருங்கள், ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ 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 ஒரே மாதிரியே இருக்குது, பார்த்தீங்களா? அப்படின்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஸோ ஈக்விவேலன்ஸ் அப்படின்னு ப்ரூவ் ஆகிடும். ஸோ தட்ஸ் ஆல். அவ்வளோதான் இந்த வீடியோ. அந்த எல்லா இன்ட்ரொடக்ஷனும் எல்லாமும் சேர்ந்த மாதிரி நான் எடுத்துட்டேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.